வணக்கம், நாங்க பேசுறேன். இது சண்டே டிஸ்டர்பஸ் வலையொலியில் வருகின்ற காணொளி. 1000 ஒருவன் இருபுள்ளி சுழியம் அத்தியாயம் 47. இடம் இலங்கை. வீரபாண்டியன் எங்கே? அது அங்கு வந்து கொண்டிருக்கிறார். என்ன கிருபாகரரே, வர சொன்னீர்களாம். இப்போது எப்படி இருக்கிறது? திரும்ப திரும்ப இதே கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தால் உடல் குணமாகிவிடுமா என்ன? பார்த்துக் கொள்ளலாம் அல்ல, விரைந்து செயல்பட வேண்டும். அதற்காகத்தான் கேட்கிறேன். ஒருவேளை உங்களால் அதற்கு வாய்ப்பே ஏற்படாது கிருபாகரரே. நான் தயார் நிலையில் தான் இருப்பேன். சரி, இப்போது நாம் அனுராதபுரம் வரை செல்ல வேண்டும். அனுராதபுரமா? ஆம், புலனூர்வாவில் இருந்து ஒருவரை வர சொல்லி இருக்கிறேன். அவர் அங்கு சந்தித்தால் ஆபத்து என்று கூறி அனுராதபுரத்திற்கு வர சொல்லி இருக்கிறார். கிருபாகரரே, இந்த சந்திப்பு இப்போது எதற்கு? அதுவும் இலங்கையில் நாடு எந்த நிலவரத்தில் போய்கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மேலும் சாவகத்திலிருந்து பெரும்படை வரக்கூடும் என்று தகவல் முன்பே வந்துவிட்டது. என்ன, சாவகத்திலிருந்து பெரும்படை பாண்டிய தேசத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதாம். அப்படி என்றால் நான் கேட்ட செய்தி உண்மை என்றே கருதுவோம். சரி, பிறகு எனக்கு முன்னால் உங்களுக்கு இந்த விடயம் தெரிந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் இலங்கையின் வடக்கு பகுதி அல்லது தமிழகத்தின் தென்பகுதியில் தான் இருக்க வேண்டும். பெரும்படை வந்து கொண்டிருக்கிறது. வீரபாண்டியரை பாண்டியர்கள் எப்படியாவது சமாளித்து விடுவார்கள். அதையெல்லாம் நாம் ஒரு பொருட்டை எண்ண வேண்டாம். இப்போது நான் கூறுவதை மட்டும் நீங்கள் கேளுங்கள். இதோ பாருங்கள், பாண்டியர்களிடமும் பெரும்படை இருக்கிறது, கப்பல் படையும் இருக்கிறது. ஆனால் என்ன வீரபாண்டியரே, இருக்கும் கப்பல் படை போதுமானதா? அவர்கள் 20-30 கப்பல்களோடு போர் செய்ய கண்டிப்பாக வரமாட்டார்கள். நம்மோடு கரையோரமே 50 கப்பல்கள் இருக்கும். அதற்கு மேல் போர் கப்பல்களை வர சொன்னாலும் ஒரு 30-40 கப்பல்கள் தான் வரும். அதற்கு மேல் எப்படி சமாளிக்கப் போகிறார்கள் பாண்டியர்கள்? வீரபாண்டியரே, எனக்கு கிடைத்த தகவலின்படி சேர தேசத்திற்கு தகவல் போயிருக்கிறதாம். சேர தேசமா? ஆம், சேர மன்னனுடைய போர்க்கப்பல்களையும் பாண்டியர்கள் கேட்டிருக்கிறார்களாம். சேர மன்னனுக்கு எப்போது தகவல் செல்ல சேர மன்னன் கப்பலை கொடுப்பாரா? அது சேர மன்னனிடம் தான் கேட்க வேண்டும் இளவரசர். இப்போது என்ன இளவரசர் அது இது என்று பிறகு நான் எதை கூறினாலும் நீங்கள் கேட்கப் போவதில்லையே. கிருபாகரரே, நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். நாம் இப்போது இங்குதான் இருக்க வேண்டும். இலங்கையின் மத்தியத்தில், அதுவும் அனுராதபுரத்திற்கு எதற்காக இப்போது நாம் செல்ல வேண்டும்? புரிகிறதா இல்லையா நான் கேட்கும் கேள்வி? இதோ பாருங்கள், அனுராதபுரம் சென்றால்தான் ஒரு பெரும் உண்மை, அதுவும் மறைந்திருக்கும் அந்த உண்மை உங்களுக்கு புரிய வரும். இந்த பிரச்சனைகளுக்கு மூலப்புள்ளி எங்கிருக்கிறது என்று அங்குதான் உங்களுக்கு தெரிய வரும். தயவு கூர்ந்து என்னோடு வாருங்கள். இதோ பாருங்கள் கிருபாகரரே, உங்கள் மீது எனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் நான் இலங்கையின் வடப்பகுதியை விட்டு நான் வருவதாக இல்லை. எப்போது வேண்டுமானாலும் பகைவர்கள் வரக்கூடும். என்னை மன்னியுங்கள். கண்டிப்பாக இந்த போர் முடிந்த பிறகு நீங்கள் எங்கு அழைக்கிறீர்களோ அங்கு நான் கண்களை மூடிவிட்டு வருகிறேன். வேண்டுமெனால் எனது கண்களை கட்டிக்கொண்டு கூட கூட்டிக் கொண்டு செல்லுங்கள். உங்களுக்கு இந்த பிரச்சனை முன்பே தெரிந்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்போது கூறிக்கொண்டிருக்கிறேன். அதை பற்றி நீங்கள் ஏன் சிந்திக்கவே மாட்டேங்கிறீர்கள்? கிருபாகரரே, ஏதோ ஒரு விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதை என்னிடம் நீங்கள் கூற வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரிதான், ஆனால் சிந்தனை எதற்கு? அப்படியே கூறுங்கள். நான் உங்கள் மீது நம்பிக்கை வைக்காதவனா? இல்லை, எனக்கும் இதை பற்றி முழுமையாக தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று தவறாக இங்கு முன்பிருந்தே நடந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டும் எனக்கு தெளிவென புரிந்தது. அதற்காகத்தான் கூறுகிறேன். நான் மட்டும் போனால் அங்கு ஒன்றும் ஆகாது. நீங்களும் பாருங்கள். அடுத்த கணம் வீரபாண்டியன் சற்று சிந்திக்க, ஒரு நிமிடம் இரு வீரபாண்டியா என்ற ஒரு குரலின் நோசை இருவருக்கும் கேட்க அங்கு பித்தன் வந்து நின்றான். என்ன பித்தா? கிருபாகரரே, தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வீரபாண்டியன் இவ்வளவு நேரம் கூறிக்கொண்டிருக்கிறான், இவ்வளவு தடவையும் கூறிக்கொண்டிருக்கிறான் அவன் இங்குதான் இருக்க வேண்டும் என்று. அவனை ஏன் வற்புறுத்துகிறீர்கள்? இதோ பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு கூறினால் உங்களுக்கு புரியாது. தயவு கூர்ந்து நான் அவனை அழைத்துக் கொண்டு செல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள். இல்லை கிருபாகரரே, வீரபாண்டியனுக்கு அடிபட்டு இருக்கிறது, சோர்வாகவும் இருக்கிறான். அவனுக்கு நீண்ட ஓய்வு இருந்தால் தான் இன்னும் சில நாட்களில் வரப்போகும் போரில் வீரபாண்டியனால் முழுமையாக செயல்பட முடியும். அது மட்டும் இல்லாமல் இலங்கை அரசனும் சாவகர்களுக்கு பக்கம் தான் நின்று கொண்டிருக்கிறார். இலங்கை அரசும் நம்மை தான் தேடிக்கொண்டிருக்கிறது. நாம் இங்கிருப்பதுதான் சரி. நீங்கள் கூறியதை போல அனுராதபுரத்திற்கு சென்றால் அங்கு முழுக்க இலங்கை படை வீரர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் நாம் மாட்டிக்கொண்டு பிறகு பெரும் பிரச்சனையாகிவிடும். அதெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். நாங்கள் முன்பே இதை பற்றி எல்லாம் பேசிவிட்டோம். அங்கு பலத்த பாதுகாப்பு வீரபாண்டியனுக்கு இருக்கும். மேலும் நான் இருக்கிறேன், எனது ஆட்கள் இருக்கிறார்கள். என்ன பித்தா, இது பத்தாதா உனக்கு? இல்லை, உங்கள் மீது எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லை. அடுத்த கணம் கிருபாகரன் வீரபாண்டியனையும் பித்தனையும் பார்த்துவிட்டு, என்ன பேசுகிறீர்கள்? அடுத்த கணம் கிருபாகரனுக்கு பின்னே இருந்து கிருபாகரனுடைய வீரர்கள், என்னதே நம்பிக்கை வரவில்லையா?
அது சரி, பாண்டியர்கள் எப்போதும் இப்படித்தானே. எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் நம்பிக்கையை வைக்க மாட்டீர்களே. இதற்காகத்தான் சோழர்கள் நாங்கள் எதற்கு உங்களோடு சேர வேண்டும் என்று முன்பே சிந்தித்தோம். போதும், நிறுத்துங்கள். எங்கிருக்கும் பிரச்சனையை எப்படி கொண்டு போகிறீர்கள்? இல்லை கிருபாகரரே, உங்களை போய் நான் இருக்கும் பொழுது யாரும் பேசக்கூடாது. அவர்களை விட்டுவிட, அவர்களுக்கு எதுவும் தெரியாது. நீ கூறு வீரபாண்டியா, என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? கிருபாகரரே, உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் பித்தன் கூறியதை போலத்தான் நாம் இங்குதான் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அனுராதபுரத்திற்கு நான் இப்போது வருவதாக இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள். பித்தா, வா செல்வம் என்று கூறிவிட்டு வீரபாண்டியனும் பித்தனும் செல்ல அதை பார்த்து கொண்டிருந்த கிருபாகரன் ஒரு நிமிடம் என்று அகட்டும் குரலில் அவர்களை அழைக்க இருவரும் திரும்பி பார்த்தார்கள். மற்றவர்களும் சற்று எழுந்து கிருபாகரனை பார்க்க கிருபாகரனும் வீரபாண்டியனை பார்த்தார். என்ன கிருபாகரரே, என்ன விடயம்? உங்களுடைய தாய் நாட்டுக்கு ஏதேனும் பிரச்சனை வரும் என்று தாங்கள் இங்கேயே இருக்கிறீர்கள். இருங்கள், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் உங்களை அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறியதற்கான ஒரே காரணம் சோழமோ பாண்டியர்களோ கிடையாது, நீங்களோ நானோ கிடையாது, வரிவசை வீரனுடைய மரணத்திற்காக. அடித்தகனம் வீரபாண்டியன் சற்று முன் சென்று என்ன கூறினீர்கள்? வரிவசை வீரனா? ஆம், அவனுடைய மரணத்தின் ஆரம்ப புள்ளிக்குத்தான் உன்னை கூட்டிக் கொண்டு செல்ல விரும்பினேன். கிளி, உன்னுடைய இஷ்டம். வரிவசை வீரனை அங்கு அவர்கள் கொன்றார்களே, அது வீரபாண்டியா, இன்னும் கதை முடியவில்லை. மர்மங்கள் நிறைய இருக்கிறது. நம்பிக்கை வைத்து என்னோடு பயணித்து வா, அனைத்தும் கூறுகிறேன். அடித்தகனம் பித்தனை வீரபாண்டியன் பார்க்க பித்தனும் நானும் வருகிறேன், வாருங்கள் என்று கூறிவிட்டு அனைவரும் அனுராதபுரத்தை நோக்கி பயணிக்க தொடங்கினார்கள். அதே மாற்று முனையில் மாலை நாடு, சேர தேசத்தின் தலைநகரம். ஒருவனுடைய உடலில் பல காயங்கள் ஏற்பட்டிருந்தது. அவன் எழுந்து நிற்க முடியாமல் இருந்தான். அவனை இருவர் கைகளை பிடித்து இழுத்துக் கொண்டு வந்தார்கள். முன்னே நின்று கொண்டிருந்த காவலாளியிடம், அரசரங்கே அங்கிருக்கிறார். ஏன், என்னானது, யார் இவன் என்று கூறிவிட்டு அவனை எட்டி உதைக்க, அவன் முதலிலேயே அடிபட்டு இருக்கிறான், விடு அவனை என்று கூறிவிட்டு அவனை இழுத்துக் கொண்டு போய் ஒரு மத்திய இடத்தில் போட்டார்கள். அமைச்சரே, அரசரை கண்டு ஒரு செய்தியை கூற வேண்டும். என்ன செய்தி? அடுத்த கணம் அமைச்சருடைய காதில் அந்த காவலாளி ஏதோ ஒரு செய்தியை கூற, சரி வாருங்கள் என்று கூறிவிட்டு மூவரும் முன்னேறி சென்றார்கள். அங்கு ஒரு யானை நின்று கொண்டிருக்க, யானையுடைய துதிக்கையை மெல்ல தூக்க, அதற்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு மாபெரும் உருவம் ஒரு களி உருண்டையை உருட்டி யானையுடைய வாயுக்குள் போட்டு துதிக்கையை கீழே இறக்கி துதிக்கையை 2 முறை தட்டி கொடுத்தது. நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள், இனி 2 நாளில் இவன் சரியாகி விடுவான். உத்தரவு அரசே. மேலும் வேறு ஏதாவது யானைகளுக்கு உடல்நிலை சரியில்லையா? இல்லை, இது ஒன்றுதான். எதற்கோ பார்த்து விடுங்கள். என்ன அவைத்தலைவரே, இதுவரை வந்திருக்கிறீர்கள்? அரசே, யானைக்கு வைத்தியம் பார்க்கவெல்லாம் ஒரு அரசர் வரலாமா? நான் வைத்தியமாக அதை பார்ப்பதில்லை. இங்கிருக்கும் ஆயிரக்கணக்கான யானைகளும் எமது பிள்ளைகள். எமது பிள்ளைகளுக்கு ஏதேனும் உடல்நிலை சரியில்லை என்றால் நான் வந்து பார்த்துதானே ஆக வேண்டும். சரி அரசே, அரபு நாடுகளில் இருந்து செய்திகள் பலவற்றை வந்திருக்கிறது. அதையெல்லாம் தாங்கள் இன்னும் பார்க்கவே இல்லையே. புதிதான செய்தி ஏதேனும் இருந்தால் கூறுங்கள். பழைய செய்திக்கு நாம் முன்பிருந்தே ஒரே பதிலைத்தானே எழுதி அனுப்புகிறோம், அதையே அனுப்பிவிடுங்கள். அடுத்த கணம் அமைச்சரும் 2 காவலாளிகளும் நின்று கொண்டிருப்பதை பார்த்த சேர தேசத்தின் அரசர், என்ன அமைச்சரே, யார் இவர்கள் இருவரும்? எல்லை பாதுகாப்பு வீரர்கள். எல்லை பாதுகாப்பு வீரர்களுக்கு இங்கென்ன வேலை? அரசே, மன்னியுங்கள் அனுமதியின்றி வந்ததற்கு. ஆனால் ஒரு செய்தி. என்ன? ஒருவன் மலைநாட்டுக்குள் சேர நாட்டுக்குள் அனுமதி இல்லாமல் ஊடுருவி இருக்கிறான். நமது நாடு என்ன சிறைச்சாலையா? யார் வேண்டுமானாலும் வரலாமே. இல்லை, இவன் பாண்டிய தேசத்தின் ஒற்றன். அடுத்த கணம் சேர தேசத்தின் அரசன் சற்று நிமிர்ந்து பார்க்க, பாண்டிய தேசத்தின் ஒற்றனா? ஆம். யார் அவன்? அடுத்த கணம் மத்தியத்தில் அவன் கீழே கிடக்க, என்ன ஆயிற்று? இவன் ஊடுருவி வந்தான். அவனை பிடிக்க முயன்றோம். அப்போது ஓடினான். பிறகு எதிர்த்தாக்குதலும் செய்தான். காவலாளிகள் சில பேர் அவனை அடித்து விட்டார்கள். பேசுவானா? வரும் வழியில் ஐயோ அம்மா என்று கத்திக்கொண்டுதான் வந்தான். கண்டிப்பாக பேசுவான். சரி, இழுத்து கொண்டு வாருங்கள். சரி. அடுத்த கணம் மேலும் இருவர் இழுத்துக் கொண்டு வர, அந்த நாட்காலியை போட்டு அவனை அமர வையுங்கள். அரசரே, உங்கள் முன்னே உட்கார வையுங்கள். உட்கார வைத்து விட்டோம். யாரடா நீ? நரிமரவன். நரிமரவனா? எந்த நாட்டைச் சேர்ந்தவன்? பாண்டிய நாடு.
பாண்டிய நாடு. ஒற்றனா நீ? இல்லை. பிறகு நீ ஒற்றன் என்று இவர்கள் கூறுகிறார்கள். நான் ஒற்றன் இல்லை. ஆனால் பாண்டிய தேசத்தின் படைப்பிரிவில் இருக்கும் ஒரு அதிகாரி. ஓ, அதிகாரிக்கு அனுமதி இல்லாமல் சேர தேசத்தில் என்ன வேலை? அனுமதியின்றி வந்ததற்கு மன்னிக்கவும். பாண்டிய அரசருடைய கட்டளைக்கு இணங்கவே நான் இங்கு வந்தேன். பாண்டிய தேசத்தின் அரசனுடைய கட்டளைக்கு இணங்கவா? அவை தலைவரே, கூறுங்கள் அரசே. பாண்டியனை பற்றி ஏதேனும் தகவல்? அவன் 10 நாட்களுக்கு முன்பே ராமேஸ்வரம் சென்றதாக தகவல். உம்மிடம் எப்போது கட்டளையிட்டார் பாண்டிய நாட்டு அரசர்? 5 நாட்களுக்கு முன்பு. ஒன்றுமே சரியாக தோன்றவில்லையே எமக்கு. எமது காவலாளிகள் உம்மை அடித்ததில் எந்த பிழையும் நான் காண்பதாக இல்லை. அரசே, என்னை அடித்ததெல்லாம் விட்டுவிடுங்கள். பாண்டிய அரசர் உங்களை கண்டு ஒரு உதவியை கேட்கச் சொன்னார். அதற்காகத்தான் நான் வந்தேன். இது அவசரமான உதவி என்பதால் பருதின் மூலியமாக செய்தி அனுப்பினார். கண்டிப்பாக இடையூறு வரும் என்று தெரியும். விரைவாக இந்த செய்தியை கூறத்தான் நான் மலைநாடு வழியாக வந்தேன். அந்த வழியில் மலைகளை கடந்து உங்களுடைய தலைநகருக்கு விரைவில் வந்துவிடலாம் என்றுதான் வந்தேன். ஆகையால் தான் பெரும்பாதையை பயன்படுத்தாமல் இந்த வழியில் வந்தேன். உங்களுடைய ஆட்கள் என்னை அடித்ததில் நான் தவறு எதுவும் கூறவில்லை. முக்கியமான செய்தியா? ஆம் அரசே. நீ என்ன பதிலை கூறினாலும் உன்னை மன்னித்து விடுவதற்கு எனக்கு சித்தமே வரமாட்டேங்கிறது. அரசே, நீங்கள் என்ன மாட்டு வண்டியின் மீது அமர்கிறீர்கள்? பிறகு விசாரணை நடத்த வேண்டாமா? இங்கு அரியணையை கொண்டு வந்து போட முடியும். யானைகள் இருக்கும் மைதானத்தில். ஏ வீரனே. அரசே. கூறு, உன்னை என்ன செய்யலாம்? அரசே, என்னை என்ன வேண்டுமெனாலும் செய்து கொள்ளுங்கள். ஆனால் நான் கொண்டு வந்த செய்தியை மட்டும் என்னை கூற அனுமதி கொடுங்கள். கூற அனுமதி கொடுத்தால் நீ ஏதேனும் கதையை கூறி என்னுடைய மனதை மாற்றிவிட்டால் பிறகு என்ன செய்ய? அரசே, உண்மையை மட்டும்தான் கூறுவேன். வரக்கூடாத வழியில் வந்து செய்யக்கூடாத செயல்களை செய்து இப்போது நீ உண்மையை மட்டும்தான் பேசுவேன் என்று கூறினால் அதை நான் நம்ப வேண்டுமா என்ன? அரசன் அனுப்பிய ஓலை ஏதேனும் இருக்கிறதா? இல்லை அரசே. ஆனால் பாண்டியர்களின் இலச்சினை இருக்கிறது. அவை தலைவரே, அதை சோதித்து பாருங்க. கொடை இந்த அருங்க. ஆம், சரியான இலச்சினை தான். இதை எங்கிருந்து திருடினாய் நீ? அரசே, பாண்டிய தேசத்தின் படை வீரர்களுக்கு இது கொடுக்கப்படும் இலச்சினை. நான் திருடவில்லை. நான் பாண்டிய தேசத்தின் படை வீரன் தான். சரி, நீ படை வீரனாகவே இருந்து கொள். இந்த இலச்சினையும் உண்மையாகவே இருக்கட்டும். இருப்பினும் உன்னை எப்படி விசாரிப்பது? அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் நான் கூற வந்த செய்தியை மட்டும் கேளுங்கள். நீ உண்மையில் பாண்டிய நாட்டிலிருந்து தான் வந்திருக்கிறாயா? ஆம் அரசே. ஆம். மன்னிப்பெல்லாம் கேட்கிறாய்? ஏன் அமைச்சரே? அரசே, பாண்டியர்கள் மன்னிப்பு கேட்பார்கள்? இல்லை, ஒரு காலத்தில் சோழர்களையே மன்னிப்பு கேட்க வைத்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய நாட்டிலிருந்து வந்து நீ மன்னிப்பு கேட்கிறாய்? தவறு செய்தாலும் ஆம் தவறு செய்தேன், அதற்கு தண்டனை என்னவோ அதை கூறுங்கள் என்று தானே பாண்டியர்கள் கூறுவார்கள். முன்னொரு காலத்தில் உங்கள் அரசனே அப்படிதான் அப்பா செய்தான். அரசே, என்னுடைய தவறுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுத்து விடுங்கள். இப்போதுதான் நீ பாண்டிய நாட்டிலிருந்து வந்ததை போல இருக்கிறாய். சரி, மேலும் இறுதியாக ஒரு சோதனை. அரசே, இப்போது என்ன சோதனை? நீ பாண்டிய நாட்டிலிருந்து தானே வந்தாய்? ஆஹாம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய நாடு அல்லவா? ஆம் அரசே. ஒரு சங்க பாடலை பாடு. பிழை இல்லாமல் பாடவேன். பாடுகிறாயா? அப்போது நான் ஒப்புக்கொள்கிறேன் நீ பாண்டிய நாட்டிலிருந்து தான் வந்திருக்கிறாய் என்று. சரி சரி அரசே, பாடுகிறேன். பாடு, கேட்கிறேன். ஆடு இயல் அகல் கூட்டத்து ஆறிருள் அறை இரவில் முடப்பனையத்து வேர் முதலா கடைக்குளத்து கயம் காய பங்குனி உயிர் அழுவத்து தலை நாள் மீன் நிலை திரிய நிலை நாள் மீன் அதன் எதிர ஏர்தர சொல் நாள் மீன் துறைபடிய பாசி சொல்லாது ஊசி துண்ணாது அளக்கர் திணை விளக்கா கன எரி பரப்ப கால் எதிர்ப்பு பெருங்கி ஒரு மீன் வீழ்ந்ததென்றால் விசும்பினானே அது கண்டு யாமும் பிறரும் பல்வேறு இரவலர் அறை இசை அருவிய நல்நாட்டு பெருநன் நோயிலனாயின் நன்று மண் தில் என அழிந்த நெஞ்சம் மடிவுளம் பரப்ப அஞ்சினும் 7 நாள் வந்ததொன்று இன்றே மைந்துடை யானை கை வைத்து உறங்கவும் தின்பினி முரசும் கண் கிழிந்து உருளவும் காவல் வெண்குடை கால் பறிந்து உளரவும் காலையில் களிமா களி இயல வயலவும் மேலோர் உலகம் எய்தினன்
அகலின் ஒன்தொடி மகளிர்க்கு உறுதுணையாகி தன் துணை ஆயினும் மறந்தனன் கொல்லோ பகைவர் பணிக்கும் ஆற்றல் நசைவருக்கு அளந்து கொடையறிய ஈகை மணிவரை அன்னமாயோனே. இவ்வாறு பாடி முடித்த பிறகு அவன் சேர தேசத்தின் அரசனை பார்க்க சேர அரசனும் நீ பாண்டிய நாட்டான் என்று தெளிவர கூறிவிட்டாய். அது மட்டுமின்றி என்னுடைய மனம் குளிரும் அளவுக்கு என்னுடைய மூதாதையரை பற்றி நீ பாடியிருக்கிறாய். உன்னுடைய அறிவு கூர்மையை கண்டு நான் வியக்கிறேன். வரம் கொடுக்க தயாராக இருக்கிறேன். என்ன வேண்டுமோ இப்போது செப்பு. அரசே, கூறுங்கள் அவை தலைவரே. செப்பு என்று கூறிவிட்டீர்களே, கருத்துரை பெட்டிகளில் ஏதேனும் தவறாக பேச மாட்டார்களா? சிலப்பதிகாரத்தில் செப்புவது உடையேல் என்று வருகிறது. செப்பு என்பது தமிழ் வார்த்தை தான். எங்கோ தூக்கி கொடுத்து விட்டு தமிழ் இல்லை என்று கூறுவீர்களோ? இவனுடைய கதைக்கு வருவோம். நீங்கள் இருங்கள். கூறு, என்ன விடயம்? சாவகத்திலிருந்து பெரும்படை வந்து கொண்டிருக்கிறதாம் பாண்டிய தேசத்தை எதிர்கொள்ள. இதை பற்றி தகவல் வந்து கொண்டிருந்தது. ஆனால் சேரர்களை நீங்கள் உதவிக்கும் அழைக்கவில்லையே. உதவி யாரும் எண்ணாத வண்ணம் இப்படி எல்லாம் ஆகிவிட்டது. அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாடும் நாட்டு மக்களும் எப்படியோ போகட்டும் என்று விட்டுவிட்டார்களோ? அப்படியெல்லாம் இல்லை. இருவரும் மக்களுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். இலங்கை அரசனும் எதிராக இருக்கிறானாம். ஆம். கலிங்கத்திலிருந்தும் கப்பல் வந்து கொண்டிருக்கிறதாம். ஆம் அரசே. பாண்டியனுடைய நிலைமை மிகவும் மோசமாகத்தான் இருக்கிறது. ஆனால் பெரும்படை இருக்கிறது அல்லவா உங்களிடம்? இருக்கிறது. கண்டிப்பாக எதிர்கொள்வோம். கண்டிப்பாக வெற்றியும் அடைவோம். வெற்றியெல்லாம் அடைந்து விடுவீர்கள், அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இருப்பினும் எனக்கு ஏதோ ஒன்று தோன்றுகிறது. அரசே, பாண்டிய அரசர் உங்களிடம் உதவியை கேட்கத்தான் என்னை அனுப்பி வைத்தார். என்னிடமா? என்னிடம் என்ன உதவி வேண்டும் உங்களுக்கு? பெரும்படையா? பெரும்படை உங்களிடமே இருக்கிறதே, வேற என்ன உதவி வேண்டும்? எல்லை பாதுகாப்பா? உங்களுடைய எல்லையை கடந்துதானே எங்கள் எல்லைக்கே வர முடியும். புரியவில்லையே, என்ன உதவி என்று தெளிவர கூற முடியுமா என்ன? அரசே, உங்களிடம் இருக்கும் போர்க்கப்பல்களை அரசர் கேட்டார். போர்க்கப்பல்கள்? அமைச்சரே, அரசே, நம்மிடம் எத்தனை போர்க்கப்பல்கள் இருக்கிறது? அரசே, இவர்கள் வந்து கேட்டவுடன் நாம் கொடுப்பதா? அரசனும் வரவில்லை, அமைச்சரும் வரவில்லை, ஒரு வீரனை அனுப்பி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் போதும். தூதுவன் என்று யாரு வந்தாலும் அவனை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவனை நன்கு உபசரிக்க வேண்டும். தூதுவன் வெறும் தூதுவல்ல. அவனை அவமதிப்பு செய்தால் பின்பு பெரிய போரே வரும். இதுவும் எமது முன்னோர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடமே. புரிகிறதா? புரிகிறது அரசே. இப்போது கூறு, நம்மிடம் எத்தனை போர்க்கப்பல்கள் இருக்கிறது? ஒரு 300 கப்பல்கள் இருக்கும். இயங்கும் நிலையில் 250 இருக்கும். மீதி 50 ஏன் இயங்கவில்லை? அது பழுது பார்க்க வேண்டும். அப்படி என்றால் இனி கணக்கு சொல்லும் பொழுது அந்த 50ஐ அகற்றிவிட்டு கூறுங்கள். சரி சரி அரசே. 250 கப்பல்கள் இருக்கிறது. துறைமுகத்திற்கு பாதுகாப்புக்கு என்று ஒரு 10 கப்பல்களை விட்டுவிட்டு நீங்கள் மீத கப்பல்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசே, வெறும் 10 கப்பல்கள் உங்களுடைய துறைமுகத்திற்கு போதுமா? மற்ற கப்பல்கள் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? எடுத்துக்கொள். எங்களுடைய துறைமுகத்திற்கு 10 கப்பல்களே அதிகம். எவன் இங்கு வந்து கை வைப்பான் என்று நானும் பார்த்துக் கொள்கிறேன். அதே போல கொடக்கடலைக்கு நான் எப்படி காவலாக இருக்கிறேனோ பாண்டியனிடம் போய் கூறு, சேர அரசன் சொன்னதாக குணக்கடலுக்கு அவன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று. புரிகிறதா? புரிகிறது அரசு. மிக்க நன்றி. 240 கப்பல்களையும் நான் எடுத்துக்கொண்டு செல்கிறேன். கப்பல் மாலுமிகளும் படை வீரர்களையும் அதில் நான் அதிகமாகவே அனுப்புகிறேன். அவர்களும் உங்களுக்கு உதவுவார்கள். ஆனால் இலங்கையை சுற்றித்தானே வர வேண்டும். பரவாயில்லையா? பரவாயில்லை. அவர்கள் சாவகத்திலிருந்து வருவதற்குள் இந்த கப்பல்கள் அங்கு போய்விடும். அமைச்சரே, இது ஒரு அரச சாசனமாக எழுதி பின்பு பதிவு செய்து கொள்ளுங்கள். பாண்டியனுக்கும் ஒரு பிரதியை அனுப்பிவிடுங்கள். ஆனால் இந்த காரணம் எல்லாம் காட்டி கப்பல் செல்வதற்கு தாமதப்படுத்த வேண்டாம். புரிகிறதா? உத்தரவு. அரசே, தாங்கள் கேட்டவுடன் உதவிக்கு ஒப்புக்கொள்வீர்கள் என்று நான் கருதவே இல்லை. இது உள்நாட்டு பிரச்சனை என்றால் நாம் பார்த்துக்கொண்டு பேசிக்கொண்டு அல்லது சண்டையிட்டுக் கொள்ளலாம். இங்கு வேறொருவன் வந்து ஆட்டம் காணக்கூடாது. புரிகிறது? புரிகிறது அரசே. தெளிவென புரிந்தது. சரி, இவனை துறைமுகத்திற்கு கூட்டிக் கொண்டு செல்லுங்கள். தரைவழியிலும் செய்தியை அரண்மனைக்கு அனுப்பிவிடுங்கள். பாண்டிய தேசத்தின் அரண்மனைக்கும் அனுப்பிவிடுங்கள். இவன் வருவான் என்று. புரிகிறதா? அனைத்தும் சரியாகவே நடக்கும். சரி வீரனே, காயத்திற்கு மருந்து போட்டுவிட்டு ஏதேனும் உணவு பண்டங்களை எடுத்துக்கொண்டு செல். நன்றி அரசே, நன்றி என்று கூறிவிட்டு சேர அரசன் கம்பீரமாக நடந்து செல்ல சட்டென்று ஒரு கணம் நின்றார். வீரனே, அரசே, வீரபாண்டியன் எங்கிருக்கிறான்? அவர் இப்போது இலங்கையில் இருப்பதாக தகவல். இன்னும் சுந்தரபாண்டியனோடு சேரவில்லையா? இல்லை, அவர் தனியாகத்தான் போரிட்டுக் கொண்டிருக்கிறார்.
இந்த நேரத்திலும் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனிடம் சேராமல் இருப்பது மிக மிக தவறு. வீரபாண்டியன் சூழ்நிலைகளை புரிந்து அறிந்து கொண்டு நடந்து கொள்பவன். அவன் இப்படி செய்வது எனக்கு முற்றிலும் வருத்தமாக இருக்கிறது. என்ன செய்வது அரசே? எங்களுக்கும் அதே வருத்தம் தான். பாண்டியர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்று கண்டிப்பாக வீரபாண்டியருக்கு தெரிந்தவுடன் அவர் எங்களோடு வந்து போர் செய்ய வேண்டும் என்று எண்ணி இருப்பார். ஆனால் அந்த கிருபாகரனோடு சேர்ந்து விட்டார். அடுத்த கணம் சேர மன்னன் சட்டென்று நன்கு திரும்பி அந்த வீரனை பார்க்க, என்ன கூறினாய்? அது கிருபாகரனோடு. கிருபாகரன் சோழ நாட்டான் அல்லவா? ஆம், ஒரு முறை வீரபாண்டியன் அடிபட்டு விட்டார். அப்போது அவர்கள் தான் அவரை காப்பாற்றினார்கள். புலி கன்றுக்கு பால் கொடுத்ததா? அடே அப்பா, என்னென்ன அதிசயம் எல்லாம் நடக்கிறது. அப்படி என்றால் வீரபாண்டியன் கிருபாகரனோடு இருக்கிறார். ஆம், எனக்கு ஒன்று மட்டும் கூறுங்கள். கிருபாகரனோடு வீரபாண்டியன் இருக்கிறாரா? வீரபாண்டியனோடு கிருபாகரன் இருக்கிறாரா? அரசு, இந்த கேள்விதான் எங்களுக்கும் இன்னும் எங்களாலும் சரிவர கூற இயலவில்லை. சரி, ஆகட்டும் என்று கூறிவிட்டு சேர அரசன் சற்று முன்னேறி செல்ல, மீண்டும் ஒரு முறை சேர அரசன் என்று திரும்பி அந்த வீரனை பார்த்தார். இப்போது என்ன அரசே? அமைச்சரே, அரசே, செய்தியை ஓலையில் எழுதிவிட்டீர்களா? எழுதிவிட்டேன் அரசே. தாங்கள் கூறியதை போலவே எழுதியிருக்கிறேன். படித்து காட்டுவா? வேண்டாம், அந்த ஓலையை உடைத்து போடு. அரசே, அரசே, என்ன இது? கிருபாகரன் வீரபாண்டியனோடு இருக்கிறாரா? அப்படி என்றால் சோழர்களும் பாண்டியர்களும் ஒன்றாக இருக்கிறார்களா? அரசே, அப்படி பார்க்காதீர்கள். சேரர்களின் உதவியும் எங்களுக்கு தேவைப்படுகிறது. எத்தனை கப்பலை கேட்டாய்? நான் குறைவாகத்தான் கேட்டேன். நீங்கள் தான் 240 கப்பல்களை தருகிறேன் என்று கூறியிருந்தீர்கள். கிருபாகரன் வீரபாண்டியன், இதற்கு முன்னால் ஒருவன் இருந்தானே, அவன் பெயர் என்ன? வருவிசை வீரன். புரிந்தது, நன்கு புரிந்தது. அமைச்சரே, அரசே, இவனுக்கு கப்பல் எல்லாம் எதுவும் தர முடியாது, போக சொல்லுங்கள். அரசே, என்ன இது? பாண்டியனிடம் போய் கூறு, சேர அரசன் உதவி செய்ய மறுத்து விட்டான் என்று. அரசே, இப்படி தாங்கள் செய்யலாமா? உதவி என்று கேட்டவரை இப்படி வெறுங்கையோடு அனுப்பலாமா? வெறுங்கையோடும் யாரையும் அனுப்பவில்லை, வெட்கையோடும் யாரையும் அனுப்பவில்லை. செல், எங்களுக்கு கப்பல் படை வேண்டும். சாவகத்திலிருந்து பெரும்படை வந்தால் நாங்கள் எப்படி சமாளிப்பது? இப்போதான் கூறினீர்கள் குடக்கடலை ஆதிக்கத்துக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று. குடக்கடலை எப்படி காப்பாற்றுவது என்று பலமாக சிரித்துக் கொண்டே சேர அரசன் அந்த இடத்தை விட்டு சென்றார். அடுத்த கணம் அங்கிருந்த அமைச்சர்கள் அந்த வீரனை பார்த்து, அரசர் கூறாமல் எதுவும் உதவ முடியாது, மன்னித்து விடு, சென்று விடு இங்கிருந்து என்று அவனிடம் கூற, அவனும் எதுவும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு சென்றான். காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக. நன்றி, வணக்கம். பத்தாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சோழ நாட்டை ஆண்டு வந்த ராஜராஜ சோழன் தனது எல்லைகளை பலப்படுத்த பல தேசங்களுக்கு தூதுவர்களை அனுப்பி சமரசம் பேசச் சொன்னார். இதைத் தொடர்ந்து ஒரு சோழ வீரன் சோழ நாட்டை கடந்து, காடு மலைகளை கடந்து, இறுதியாக சேர தேசம் வந்தடைந்தான். அந்த சோழ வீரன் அவனுடைய வருகையை சேர தேசத்திற்கு அறிவிக்க நினைத்தான். பிரம்மாண்டமான சேர தேசத்தின் கோட்டைக்குள்ளும் அவன் நுழைந்தான். கரிபல கொண்டு யவனர்களை அடிபணிய வைத்து இமயம் கொண்ட சேர அரசனை வணங்குகிறேன்.
வந்த செய்தி என்ன சோழ வீரனே? மும்முடிச் சோழன் ராஜராஜ சோழன் அருண்மொழிவர்மரின் கட்டளை, சோழனுக்கு சேரன் அடிபணிய வேண்டும். மத யானைகளை கட்டி ஆளும் சேரன் புலியிடம் அடிபணிவதா? இவனை கைது செய்யுங்கள். தவறு செய்கிறாய் சேரவண்ணா. என்னை கைது செய்தால் மாபெரும் போர் வரும். பார்த்துக் கொள்ளலாம். வரச் சொல்லும் அது அரசனை. எல்லையை பாதுகாக்க நினைப்பால் சேரன் எல்லையை மீறிவிட்டார். போருக்கு தயாராகுங்கள். இவ்வுலகம் கண்டிடாத போர்க்களம். சோழனுக்கும் சேரனுக்கும் காந்தளூர் சாலை. இப்போ நீங்க பார்த்த அந்த ஏஐ வீடியோ வந்து நான் தான் கிரியேட் பண்ணேன். என்னோட ஏஐ ஃபிலிமிங் கிளாஸ்ல வந்து இது ஒரு போர்ஷனாகவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதில் இமேஜ் ஜென்ரேட் பண்ணி ஏஐ வீடியோவாக நான் ஜென்ரேட் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்மளோட அடுத்த கிளாஸும் வந்து ஏஐ ஃபிலிமிங்கில் வந்து உங்களுக்கு எடுக்க போகிறோம். இதில் வந்து எதெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இருந்து ஒரு சீன் எப்படி எழுதணும், அதுக்கப்புறம் அதில் எப்படி ஷார்ட்ஸை பிரிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் வீடியோஸ் எப்படியெல்லாம் ஜென்ரேட் பண்ணணும், என்னென்ன கேமரா ஆங்கிள்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி லைட்டிங்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே எண்ட் டு எண்ட் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஸோ இந்த கோர்ஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஏஐ ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் ஏஐ வந்து கொஞ்சம் பெய்டாக தான் இருக்கும். காரணம் என்னவென்றால், முதல்ல ஒரு ஏஐ டூல் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதையே வந்து காசாக்கிடுவாங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து இந்த ஏஐ கிளாஸஸில் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன்.